இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, இனி எனதான எல்லாமே உன் சொந்தமே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன்.
எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவாவுன் நிலையன்பு எனில் தங்கிட, தேவாவுன் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையெங்கும் உன் பாடல் நானாகுவேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 16 இறை சொற்றொடர்கள் 24 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, கடவுள் வாழ்வை கொடையாக கேட்காமலேயே கேளாமலேயே இலவசமாக தந்திருக்கிறார். கொஞ்சம் பேரு 4 பேருக்கு பயனுள்ள வகையிலே வாழ்ந்து காட்டுவோமே என்பதுதான் இயேசுடைய ஆதங்கமாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. அதற்கு எதை இழப்பது? எல்லாவற்றையும் இழந்துதான் வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இழப்பீடு என்பது இழப்பிற்கு சமமான ஒன்றை கொடுப்பதாகும். நாம் ஏதாவது பொருளை இழந்து விட்டால் அல்லது மழை வெள்ளத்தில் நமது பொருட்களை இழந்து விட்டால் அரசாங்கம் நமக்கு இழப்பீடு தருகிறது. அரசாங்கம் தரக்கூடிய இழப்பீடு 100ல் 1 பங்குக்கு கூட சமமாகாது என்பது வேறு கதை. குடிக்க வச்சுட்டு கொன்னுட்டு இழப்பீடு கொடுப்பது அதை விட அசிங்கம் வேற எங்கேயும் இல்லை, அது வேற விஷயம் இருக்கட்டும். ஆனால் இழப்பீடு வழங்குகிறது. அதுபோலத்தான் விபத்திற்கென்று இழப்பீடு, மருத்துவ இழப்பீடு என்று இதில் பல வகைகள் அடங்கியிருக்கிறது. ஆக ஒன்றிற்கு ஈடாக அல்லது ஈடுபடுத்தும் விதமாக கொடுக்கப்படுவதுதான் இழப்பீடு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த இறை வார்த்தையிலே வாழ்விற்கு ஈடாக எதை நாம் கொடுக்க முடியும் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. பொருட்களுக்கு இழப்பீடாக பணத்தை கொடுத்து விடலாம். ஆனால் இழப்பீடு தர முடியாத ஒன்று இருக்கிறது என்றால் அது நிச்சயம் வாழ்வுதான். பொன்கோடி கொடுத்தாலும் பதவி புகழ் அந்தஸ்து பெற்றாலும் நமது வாழ்வை இழந்து விட்டால் அவ்வளவுதான். இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எனவே வாழ்வை பாதுகாப்போடு ஆரோக்கியமாக இயல்பான முறையில இயற்கையாகவே பயன் தரக்கூடிய விதத்திலே வாழ்வதுதான் சிறப்பாக இருக்க முடியும். இந்த இயல்பாக இயற்கையாக வாழ்ந்தாலே நம்மளெல்லாம் பார்த்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. சாதாரணமாக இயல்பாகவே பேசினாலோ இயல்பாகவே உள்ள காரியங்களை சொன்னாலோ வித்தியாசமாக விசித்திரமாக வினோதமாக பார்க்கக்கூடிய சமுதாயமாகவும் இருக்கிறது. இது சாதாரணமாக அனைவரும் அறிந்த உண்மையாக இருந்தாலும் நமது வாழ்வில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறதா என்று நான் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. கடவுள் கொடுத்த இந்த அழகான வாழ்வை எப்படி வாழப்போகிறோம்?
காம்ப்ளிகேட் ஆக்கிடுறோம். இப்போ ஈஸியாக வாழ வேண்டியதை எதையோ வைத்துக்கொண்டு காம்ப்ளிகேட் ஆக்கி வாழ்வை நாமே சாகடிக்கிறோம். வாழ்வை எப்படி வாழப்போகிறோம் என்பதை நிர்ணயிப்பது யாரு? நாம் தானே. இந்த வாழ்வை எப்படி வாழ்வதற்கு கடவுள் நமக்கு முழு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். நம் முன்னால் 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று, இரண்டுமே நாம் சொல்ல வேண்டிய இலக்கை அடையக்கூடிய வழி என்றால் நாம் எதை தேர்ந்தெடுப்போம்? எது ஆபத்தில்லாத வழியோ, எது நமக்கு நஷ்டமில்லாத கஷ்டம் தராத வழியோ அதைத்தான் தேர்ந்தெடுப்போம். ஒருவேளை மற்றொரு வழி துன்பம் தருகிற வழி என்று நினைத்துக் கொள்வோம். அந்த துன்பம் தருகிற வழியில் நாம் ஒரு புதிய பாதை உருவாக்கினால் அதனால் பல மக்கள் பயன்பெறுவார்கள் என்றால் நமது துன்பத்தை பார்ப்போமா? அல்லது நமது துன்பத்தால் பயன்பெறக்கூடிய மக்களை நினைத்து பார்ப்போமா? ஒருவேளை நான் நினைத்து பார்க்கலாம், நான் கோவப்படாமல் இருந்தால் என்னை மக்கள் ரொம்ப சாதுவான மக்கள் என்று சொல்வார்கள். ஆனால் கோவப்படுவதனாலே எத்தனை மக்கள் பயனடைகிறார்கள் என்பதற்காக எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லை, அதுதான் வாழ்வு என்று நினைக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இன்றைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே நமது நினைவில் இருக்க முடியாது, இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களது வாழ்வை தங்களுக்காக வாழ்ந்தவர்கள். கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்தாலும் ஒரு சிலரை நாம் நினைவு கூறுகிறோம். காரணம், அவர்கள் தங்களது வாழ்வை தங்களுக்காக வாழாமல் தான் கெட்டாலும் தன் பேரு கெட்டாலும் பரவாயில்லை, மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக வாழ்ந்தவர்கள். அவர்களைத்தான் இந்த உலகம் நினைவு கூறுகிறது. அவர்களைத்தான் பெருமையோடு இந்த உலகம் பார்க்கிறது. அத்தகைய வாழ்வுதான் இயேசுவுக்கு பிடித்தமான வாழ்வு. அந்த வாழ்வுதான் உண்மையான பணிவாழ்வு, சீடத்த வாழ்வு. இதை சாமியாருக்கு சிஸ்டருக்கு மட்டும் பொருந்தும் நினைக்கிறீங்களா? இல்லை, கிடையாது. அதான் தப்பு. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மற்றவர்கள் வாழ்வதற்காக நமது வாழ்வை தியாகமாக்குவதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. அந்த வாழ்வைத்தான் நாம் அனைவருமே வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அத்தகைய வாழ்வு வாழும் போது இயேசுவின் அரவணைப்பு நிச்சயம் நமக்கு கிடைக்கும். ஆமேன். மன்றாடுவோமாக. இழப்பில்தான் நிறைவான இன்பம் என கற்றுத்தந்த இயேசுவை உம்மை போற்றுகிறோம். எங்களுக்காக உம்மையே நீர் கையளித்தீர். உமக்காக நாங்கள் வாழும் வரத்தை எங்களுக்கு தாரும். எங்களது வாழ்வின் இன்பங்கள் நிறைவுகள் என்று நாங்கள் கருதுவற்றை உமக்காக பிறருக்காக விட்டு கொடுக்க தியாகம் செய்ய நல்ல மனத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் இழக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் நீர் பல மடங்கு கைமாறு தருவீர் என்பதை உணரச் செய்யும் ஆண்டவரே. ஆமேன். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா,
அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரியுள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ
அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்புகிறையே அகம் சொல்லும் நன்றி. ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்புகிறையே அகம் சொல்லும் நன்றி. நினைவில் அழகான தமிழில் அருளன்புகிறையே அகம் சொல்லும் நன்றி. என்னை நீ படைத்தாய், அகலாது எனில் இருந்து காத்தாய். உயிர் போல என்னை நீ சுமந்தாய், உறவாகி எனில் வந்து கலந்தாய். உனக்காக உழைக்கின்ற அழைப்பொன்றும் விடுத்தாய், உனை போல வாழ்கின்ற உயர் சிந்தை தந்தாய். ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்புகிறையே அகம் சொல்லும் நன்றி. நேயத்தை என் விழியில் வைத்தாய், நியாயத்தை என் மனதில் பதித்தாய்.
மேலான புவி வீடு கொடுத்தாய், எல்லோரும் ஒன்றாக நினைத்தாய். அஞ்சாத நெஞ்சோடு பணியாற்ற பணித்தாய், அதற்காக உணவாகி உயிரோடு நிறைந்தாய். ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்புகிறையே அகம் சொல்லும் நன்றி. ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்புகிறையே அகம் சொல்லும் நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.